ராசிக்குள்ள மாதம் முழுவதும் செவ்வாய் இருக்கிறார். ஸோ உங்களோட ரிஷபராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபதாபங்களையும் எமோஷ்னலான சில விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும். வேகம் பெருசா விவேகம் பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகமா இருக்கிறது தான் பெருசு. காரியம் பெருசா வீரியம் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா காரியம் தான் பெருசு, வீரியம் பெருசுங்கிறதே மறந்துவிடக்கூடாது. ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ளேயே மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது அப்பப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் நிறையா இருந்தாலும் பொறுமை காக்க தவறக்கூடாது. பொறுமை காக்கலின்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் ஆகும். நாம ஏதோ நினைச்சு பேசணும், அது வேற மாதிரி முடிஞ்சிருச்சுறாங்கிற மாதிரி சில அமைப்புகள் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக விவேகமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல புதன் வக்ரமாக பல வாரங்கள் 3 வாரமே இருக்கிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வரார். ராசி அதிபதியே 4ஆம் இடத்துக்கு 2வது